இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் எடுத்துட்டிங்கன்னா 3 to 4% தான் பிராமின்ஸ் இருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 லட்சம் பேர் தான் பிராமணர்கள் இருக்காங்க. அதனால் அதனால இப்போ அடுத்த குரூப் என்ன பண்ணியிருக்கோன்னா, பாரத் பிராமின் மேட்ரிமோனின்னு சும்மா ஒரு குரூப் ஆரம்பிச்சு, அதில் வந்து நாங்கள் வந்து எல்லா பிராமண பெண்களும், அது தமிழ் பிராமண பெண்கள், ஹிந்தி பிராமண பெண்கள், நான் தான் சொல்லுவேன். இப்போ வடநாட்டில் இதில் போனீங்கன்னா, நீங்கள் உத்தரப்பிரதேசில் போனீங்கன்னா 15-20% பிராமண சமுதாயம் இருக்குது. 23 கோடியில் 20%, 15-20, 3 கோடியில் 4 கோடி பேர் இருக்காங்க. இப்போ நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், நிறைய கல்யாணம் அப்படியே நடந்துட்டு இருக்கு இப்போ. அங்கே போய் உத்தரப்பிரதேசில் போய் இந்திய பிராமண பெண்களை கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்க ஒயிட்டாக நல்லா அழகாக தான் இருக்காங்க. என்ன ஒன்று ஹிந்தி கற்றுக்கணும், பசங்க கற்றுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பெண்ணு கிடைக்குது இல்லை. இப்போ அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ் வந்து அது நிறைய நடக்குது. இப்போ தெலுங்கு பிராமின், கன்னட பிராமின், மலையாள பிராமின், கொங்கணி பிராமின், அதே மாதிரி பெங்கால் பிராமின், பஞ்சாபி பிராமின், இப்போ இதெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு எங்களுக்கு. நம்ம காஷ்மீரி பண்டிட்ஸு, உலகம் முழுக்க 35,000 பேர் எங்கள் டேட்டாபேஸில் இணைஞ்சிருக்காங்க. இத்தனையும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அல்டிமேட் எய்ம் என்னென்னா, கூடிய சீக்கிரம் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும். இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் தாட் ப்ராசஸ் அது.